என்ன எலவ அப்டேட்டா டைல் செக்ஷனை கொதறி வச்சிருக்காங்க. அட பஜாஜ் பல்சர்னா ஒரு யூனிக் இருக்கே அப்படின்னு பஜாஜ் நம்ம வச்சு காலங்காலமா எந்தவித அப்டேட்டும் கொடுக்க விடாம நைஸா பஜாஜ் படக்ஸ்ல சுண்ணாம தடவறாங்க. இது ஆகா ஊகன்னு சொன்ன 3 மாடல் போனியே ஆகாம சேல்ஸ் ஸ்டாப் பண்ணதுக்கு லேட்டா புரிஞ்சிட்ட பஜாஜ் நம்ம கோமணத்தை உருவி விட்டுருவாங்க. எவன் என்னமா இருக்கு சொன்னா என்ன RS 200க்கு அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த அடிப்படையில ஃபர்ஸ்ட் தூக்குனது செமி டிஜிட்டல்ல தூக்கிட்டு டிஜிட்டல் கன்சோல் வச்சுட்டேன். அதுவும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி 10x10 நேவிகேஷனோட 1000 தான் இருந்தாலும் பலசல இருந்த செமி டிஜிட்டல் கொடுத்த கிக் இந்த டிஜிட்டல்ல இல்ல. அடுத்து 2 டயரும் பெருசாக்கிட்டான்ல. ஸ்லிப்பர் கட்சும் கொடுத்துட்டாங்க. ரைடிங் மோட் வர கொடுத்துட்டாங்க. LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துட்டாங்க. USB சார்ஜ் போட்டு கொடுத்துட்டாங்க. சின்ன பிள்ளையும் அங்கங்க பெயிண்ட் வைக்கிறப்ப டைலட்டோட டிசைன் குள்ளார இண்டிகேட்டர் வந்துருது. டிசைன் பண்ணவனே உனக்கு எம்புட் அறிவுடா அப்படின்னு சொல்லி லிப் டு லிப் கிஸ் கொடுக்கணும் போல இருக்கு. கிராபிக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இத தவிர இதுக்கு USD ஃபோக்ஸ் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா அல்வா கொடுத்துச்சு பஜாஜ். TFT டிஸ்ப்ளே கொடுத்திருக்கலாம். அலுமினிய ஸ்விங் காரம் கொடுத்திருக்கலாம். இன்ஜின் அந்த கொஞ்சம் பவரா ரிலியபிளா மாத்தி இருக்கலாம். பெட்டரான ஒரு பிரேக்ஸ் கொடுத்திருக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்திருக்கலாம். ஹசார்ட் லைட் கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு கொடுத்த என்ன 400Z 1,85,000. ஆனா இதுவும் 1,84,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்.